அந்த கரூர் மக்களுடைய அன்பு விலையேற பெற்றது. மாசு மறுவில்லாத ஒரு பேரன்பு அந்த மக்களுடைய அன்பு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் யாருக்கு வேண்டுமானால் வேலை கொடுக்க அவருக்கு அதிகாரம், அதை தடை செய்ய யாருக்கும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தால் தான் பாதிக்கப்பட்டனர். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழக இன்றைய முதல்வர் பரிகாரம் செய்திருக்கிறார். ஒரு கன்ஃபியூஸ். முதல்வரா இல்லைனாலும் கரூர்ல தலைக்கிறது, முதல்வராக ஆனாலும் கரூர்ல தலை. அப்படின்னா கரூர் இந்தியாவிலே கிடையாதா? அது ரஷ்ய நாட்டு இடமா இல்லை அமெரிக்காவுடைய இடம்? ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போக உரிமை இல்லையா? இந்த ஸ்டேட்டுக்காரன் கரூர்ல வேலை செய்யலாம். தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு தான் கரூருக்குள்ள கால் வைக்க உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? அப்படி அரசு நெறிமுறைப்படி நடக்கும் ஒரு கூட்டத்தில் அரசு தன்னிடத்தில் அனுமதி பெற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டியதும் அந்த அனுமதி பெற்று கூட்டத்தை நடத்துகிறவர்களை பார்க்க வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. அரசை நம்பிதான் மக்கள் ஒரு கூட்டத்துக்கு வராங்க. விஜயை நம்பி விஜயை பார்க்க வந்திருக்கிறாங்க. விஜயை நம்பி நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் செத்தாங்க. எதுக்கு அரசு எடுத்து இழப்பு தொகை அள்ளி கொடுத்துச்சு? இவருக்கு புரியுது இந்த எமோஷன், இந்த இழப்பு லாஸ் என்பது ஈடு செய்ய முடியாது. எதிரியின் கூட்டத்துக்கு அவர்கள் போனாலும் கூட அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. இதுதான் ஒரு அரசு, நல்ல அரசு சிந்திக்க வேண்டும். வணக்கம் சார். நிருபன் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணி வழங்கியிருக்கார் சார். அதை விமர்சித்தும் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க, சிலர் ஆதரித்தும் பேசுகிறாங்க. 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அதை பற்றி நிருபன் பார்வை என்ன சார்? கரூர் ஸ்டாம்பட், அதாவது கரூர் நெரிசல் விபத்தில் இறந்த அந்த 41 பேர் அவங்க சார்ந்த அந்த குடும்பங்கள், அவங்களுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த 31 பேருக்கு அதில் அரசு பணிக்கான நியமன ஆணையை கரூரில் வைத்தே கொடுத்துருக்கிறாரு. அப்படி அந்த அரசு பணி நியமன ஆணையை கொடுக்கும் பொழுது அதில் நிறைய பேர் முதல்வர்கிட்ட ரொம்ப மனம் உடைந்து அழுதுருக்கிறாங்க. அதில் யாருடைய முகத்துலையுமே எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையுமே பார்க்கவே முடியல. இன்னும் கூட அவங்களால அந்த உயிரிழப்பு, அதாவது தன் குடும்பத்தை சேர்ந்த அந்த நபருடைய உயிரிழப்பிலிருந்து வெளியவே வர முடியல அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. இந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அந்த அரசு வேலையை அவங்களால சந்தோஷமாக வாங்கிக்க முடியல. ஒரு வழியோடு தான் அவங்க அந்த அரசு பணி நியமன ஆணையை வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அரசு பணி நியமன ஆணை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான விலை தன் குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு இப்படி தன் உடன்பிறப்பு அல்லது தன்னுடைய வாழ்வில் ஒரு மிக முக்கிய அங்கமான கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உடன் பிறந்தவர்களை இழந்து தான் அந்த வேலையை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேலை அவங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனாலும் சரி, இனி வருகிற அவங்களுடைய எதிர்காலம் நலமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அப்படி ஒரு வேலையை பணி நியமன ஆணையை கொடுத்துருக்கிறார். அப்படி அந்த பணி நியமன ஆணையை அவங்க சந்தோஷமாக வாங்கிக்காத போது கொடுக்கிற தமிழக முதல்வரும் அது சந்தோஷமாக கொடுக்க முடியாமல் அவரும் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனம் உடைந்து அவரும் இடையில கண்ணீர் விட்டு அழறாரு. அவருடைய நெஞ்சில் சாய்ந்து ஒரு பெண் அழறாங்க, தலையில் கை வைத்து ஆறுதல் கொடுக்குறாரு. இப்படி ஒரு எமோஷனான ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தில் பணி நியமன ஆணையை வாங்குறவங்களை விமர்சித்து பேசுவதும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த வேலையை கொடுத்த தமிழக முதல்வரை விமர்சிப்பதும், இந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் நிச்சயமாக ஒரு தவறு. அவங்கெல்லாம் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இல்லையா? கரூர் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தானே இருக்குது. இறந்து போன எல்லாருமே நம்முடைய சகோதரர் சகோதரிகள் தானே. அந்த 41 பேரும் நம்முடைய இனமான தமிழினத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். மேபி அவங்க ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு, அது ஒரு நடிகர் ஆரம்பித்த அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்திருக்கலாம். அதனால என்ன? அப்போ திமுக கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களை பார்க்க போய் இறந்திருந்தா அப்போ அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்தா அது தவறு இல்லை.
இல்லை ஏடிஎம்கே கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க போய் அல்லது அவருடைய ஸ்பீச்சை கேட்க போய் ஒருத்தர் இறந்திருந்தா அப்போ அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுத்து அது தவறு இல்லை. ஒரு நடிகனை பார்க்க போய் உயிரை விட்டாங்கன்னா அவங்களா விட்டாங்க? கேள்வியே முதல்ல தப்பு இல்லை. அவங்களா விட்டாங்களா? இல்லை அங்கே போனால் உயிர் போகும்னு தெரிந்து யாராவது போவாங்களா? இந்தியாவில் எத்தனை தலைவர்களை பார்க்க போய் எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கு இது வரைக்கும்? ஏன்னா இந்தியாவில் எந்த ஒரு தலைவருக்கும் அவங்க தேசிய தலைவராக இருந்தாலும் சரிதான், இப்படி ஒரு கூட்டம் விஜய் அளவுக்கு இந்த தற்காலத்தில் கூடுவதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடராக, முன்பு சொல்லணும் அப்படின்னா ஒரு மாஸ் சூப்பர் ஸ்டாராக ஒரு சினிமாவில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அதே மாஸ் பொலிட்டிக்கல் வெர்ஷன் எடுத்துச்சு. அப்போ மக்கள் எல்லாமே அவருடைய பேச்சை கேட்க, அவருடைய முகத்தை பார்க்க ஓடி வந்தாங்க. வந்த யாரும் நம்முடைய உயிர் போகும் அப்படின்னு நினைச்செல்லாம் வரல. விஜய் வராரு, நாம் திரையில் பார்த்த ஒரு விஜய், நாம் உயிருக்கு உயிரை நேசிக்கிற ஒரு விஜய், நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக நாம் நினைக்கிற விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள், அந்த பெண்கள், அந்த ஆண்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. நம்ம ஊருக்கு ஒரு ஸ்டார் வராரு. ஸோ அந்த ஸ்டாரை போய் நம்ம எப்படி பார்க்காம இருப்போம்? ஆல்மோஸ்ட் அந்த கரூரை சேர்ந்த 75% ஆஃப் பீப்புள் டெஃபினெட்லி வரதான் விரும்பி இருப்பாங்க. போகிற எல்லாருமே உயிர் போகும்னு தெரிஞ்சா போவாங்க, இல்லை உயிர் போகும்னு தெரிஞ்சா யார் போவாங்க? எல்லா ஊருக்கும் தான் விஜய் போனார். நாகப்பட்டினத்துக்கு போனார், திருவாரூருக்கு போனார். ஸோ அங்கெல்லாம் போன திருச்சி கிழக்குலேருந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். அங்கே கூட தான் பயங்கரமான ஒரு கூட்டம் கூடிச்சு, இதை விட ஒரு பெரிய கூட்டம் கூடிச்சு. பட் அங்கே யாரும் அதிகமாக இறக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடங்கள் அந்த மக்கள் மூச்சு திணறி இறக்குற அளவுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு இடமா இல்லை. கரூரில் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட இடம் முதல்ல தவறு. விஜய் மாதிரி ஒரு ஸ்டாருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்கன்னு தெரிந்தும் அவங்க கிட்ட இடத்த கொடுக்காம வேற ஒரு இடத்த நெரிசல் மிகுந்த ஒரு 2 சாலை போகிற ஒரு இடத்தை கொடுத்தது அரசாங்கத்தினுடைய தவறு. கொடுத்த பிறகு அங்கே ஆயிரக்கணக்கில் அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருக்கணும். பட் இப்போ வரைக்கும் மக்கள் ஈவன் இந்த கரூர் இப்போ விஜய் சார் போயிட்டு அட்டன் பண்ண அந்த கரூர் மீட்டிங்க்கு பிறகும் கூட மக்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு போலீஸ் கூட பார்க்கல, அப்புறம் அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்தோம், மீதி எங்கேயுமே போலீஸையே பார்க்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை தானே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உரிய ஒரு பாதுகாப்பையோ நெறிமுறைகளையோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வழி நடத்துவதற்கான, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு திட்டமோ அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் முறைமையோ அங்கே இல்லை என்பது தான் பல்வேறு நபர்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கும் கருத்து. அப்போ இது ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயம். காவல்துறை என்பது தமிழக அரசு சார்ந்த, தமிழக அரசின் கீழ் செயல்படுகிற, அவர்களுடைய உத்தரவின் கீழ் செயல்படுகிற, மாவட்ட ஆட்சியரின் கீழ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் கீழ் செயல்படுகிற ஒரு பிரிவு. அப்போ தமிழக அரசு தான் மக்களுக்கு பொறுப்பு. எந்த இடத்துல அதிகமாய் மக்கள் கூடுகிறார்களோ, அது முன் அனுமதி பெற்று கூடுகிற ஒரு இடத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும், அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியதும் ஒரு அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. விஜய் ஒன்றும் முன் அனுமதி இல்லாமல் அந்த இடத்துக்கு போகலை. அவர் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு இவங்க தான் அலாட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்னைக்கு போகிறேன், எப்போ போகிறேன், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே நான் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற எல்லாமே பெர்மிஷனாக ரிட்டன் ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அனுமதி பெற்று தான் விஜய் அங்கே போகிறார். ஸோ அந்த மக்களும் அனுமதி பெற்ற ஒரு கூட்டத்துக்கு தான் வந்தார்கள். அப்போ இது எல்லாமே அரசினுடைய நெறிமுறைப்படி தான் நடக்குது. அப்படி அரசின் நெறிமுறைப்படி நடக்கும் ஒரு கூட்டத்தில் அரசு தன்னிடத்தில் அனுமதி பெற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டியதும், அந்த அனுமதி பெற்று கூட்டத்தை நடத்துகிறவர்களை பார்க்க வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமை. அந்த அரசின் கீழ் இருக்கும் காவல்துறையின் கடமை. அப்போ இவங்களை மீறி தான் அங்கே 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்படின்னா இழப்பு யாரால் வந்தது? அரசால் வந்தது. அதை அங்கிருக்கிற காவல்துறை மேலே நம்ம பழி போட முடியாது. இதற்கு ஒட்டுமொத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தமிழக அரசு. அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு தான். எல்லா ஊர்லேயும் தான் மீட்டிங் நடக்குது. அதே காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தான் ஊர் ஊராக போயிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஸோ அங்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கப்பட்டதா இல்லையா? அப்போ விஜய் அவர்களும் ஒரு கட்சியினுடைய தலைவர். மேபி அவர் ஸ்டாராக இருக்கலாம். அவர் ஸ்டாராக இருக்கிறார், ஸ்டாராக இல்லாமல் போகிறாரு. அவர் ஒரு கட்சியின் தலைவர்.
அவரும் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு அல்லது ஒரு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பேச்சை உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பை, கூட்டத்தை கட்டுப்படுத்தும் காவல்துறையினுடைய செயல்பாடுகளை அங்கேயும் வழங்க வேண்டியது அரசின் கடமை. அரசை நம்பிதான் மக்கள் ஒரு கூட்டத்துக்கு வராங்க, விஜயை நம்பி வரல. விஜயை பார்க்க வந்திருக்கிறாங்க, பட் விஜயை நம்பி வரல. நம்ம வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் விஜயை தான் பார்க்க வந்தாங்க, நோ டவுட். விஜயை பார்க்க வந்தவர்கள் யாரும் விஜய் தங்கள் உயிரை காப்பாற்றுவார், விஜய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவார், அல்லது விஜயினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு சரியாக பாதுகாப்பு வழங்குவார்கள், தங்களை கட்டுப்படுத்தி வழி நடத்துவார்கள் என்று நம்பி வரல. அரசை நம்பி வந்தார்கள், லோக்கல் போலீஸை நம்பி வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் போலீஸை நம்பி வந்தாங்க, தமிழக அரசை நம்பி தான் வந்தாங்க. போகிற இடத்தில் தங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் நிகழாது, உயிருக்கான உத்தரவாதம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தாங்க. அப்போ விஜய் கூட்டத்துல தான் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது, பட் விஜயால் நிகழவில்லை. விஜய் அந்த இடத்துக்கு அதனால விஜய் கூட்டத்துல 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல அன்னைக்கு அந்த ஒரு கரை படிந்தது. ஒருவேளை அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த கரை யார் மேல் போய் விழும்? அப்ப இவங்க யாரை குற்றம் சாட்டி இருப்பாங்க? காவல்துறை மீது தான் குற்றம் சுமத்தி இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர்ஸோ அல்லது மாஸ் ஸ்டார்ஸோ இவங்க யாருமே கிடையாது. ஒருபோதும் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில கடந்த காலத்திலும் சரி இனி எதிர்காலத்திலும் இப்படி ஒரு கூட்டம் கூட போவது கிடையாது. விஜய் அவர்களுக்கு தான் இப்படி ஒரு எனார்மஸ் க்ரௌட், நினைத்து பார்க்க முடியாத ஒரு மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, மக்கள் எழுச்சி காணப்பட்டது, இப்பொழுதும் காணப்படுகிறது. இந்தியாவில் சமகாலத்தில் இப்படி ஒரு மக்கள் ஆதரவை, மக்கள் எழுச்சியை, மக்கள் செல்வாக்கை அல்லது மக்கள் ஒரு தலைவன் மேல், ஒரு தனி மனிதன் மேல் இவ்வளவு ஒரு பிரியத்தை வைத்திருக்கும் ஒரு தலைவன் இந்தியாவில் வேறு யாருமே கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு பெற்ற, மக்களிடத்தில் அபிமானம் பெற்ற ஒரு மனிதன் வரும் பொழுது அங்கே அதிகபட்ச பாதுகாப்புகளை, நெறிமுறைகளை, கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அரசை நம்பிதான் மக்கள் களத்திற்கு வந்தார்கள். மேபி விஜயை பார்க்க வந்திருக்கலாம், அதனால என்ன தவறு? விஜயை பார்க்க போய் இது மாதிரி நடந்தது அப்படின்னா நடிகனை பார்க்க போய் தானே உயிரை விட்டீங்க அப்படின்னா என்ன, நடிகன் என்ன அவ்வளவு கேவலமா? அந்த நடிகனை விரும்புகிறவர்கள் இப்படி விமர்சிக்கிறவர்கள் வீடுகளில் இருக்க மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ விஜய் ஒரு நடிகன், கூத்தாடி அப்படின்னு நீங்க பேசுவீங்கன்னா உங்க வீட்டில் இப்படி விமர்சிக்கிறவர்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் விஜயுடைய ரசிகர்கள் இல்லையா? விஜயை விரும்புகிறவர்கள் யாருமே உங்க வீட்டில் இல்லவே இல்லையா? எத்தனை அரசியல் தலைவர்களுடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாருமே விஜயினுடைய ஆதரவாளர்கள் தானே. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ் வெங்கட்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்கலையா? அவர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசி கொண்டிருந்தவர், திமுகவை சேர்ந்தவர். ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தன் வீட்டில் என்ன நடந்தது என்பதை அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா ஒத்துக்கொண்டு கொடுத்தார். மனைவியிலிருந்து பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் அவரை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து அவரை தவிர வீட்டில் இருந்த 3 பேருமே, மனைவி 2 பிள்ளைகள் எல்லாருமே விஜயினுடைய ஆதரவாளர்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்க தீவிர திமுக ஆதரவாளர், விஜயை விமர்சிப்பதை வேலையாக கொண்டிருந்தவர். ஆனா உங்க வீட்டிலேயே எல்லாருமே விஜயினுடைய ஆதரவாளர்களா இருந்திருக்கிறாங்க. அவருடைய மகள் சொல்லியிருக்கிறா, எனக்கு மட்டும் 18 வயசு ஆயிருந்தா நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லை, சத்யராஜ் களத்தில் வந்து மீட்டிங்கில் போயிட்டு விஜயை கலாய்ச்சி தன்னுடைய ஸ்டைலில் விஜயை வந்து அவர் கடுமையாக விமர்சித்தெல்லாம் பேசினார். ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து பேசினார். ஆனால் அவங்க வீட்டில் இருந்த அவருடைய மகன் சிபிராஜ் யாருக்கு ஆதரவாக இருந்தார்? அவருடைய சொந்த மகனையே அவரால் விஜய்க்கு எதிராக மாற்ற முடியல. அவருடைய மகள் திமுகவில் போய் சேர்ந்தாங்க, திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தாங்க, விஜய் விமர்சித்தாங்க. பட் அவருடைய மகன் சிபிராஜ் இன்று வரையிலும் விஜய் தான் ஆதரித்து கொண்டிருந்தார். இப்படி எதிர்க்கிறவர்கள் வீடுகளிலேயே பலரும் விஜயைத்தான் ஆதரித்தார்கள், விஜய்க்குத்தான் வாக்களித்தார்கள், இப்பொழுதும் விஜய் ஆதரிக்கிறார்கள். அப்போ நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்க வேண்டியது தானே, நீ என் மனைவியாக இருந்துக்கிட்டு எப்படி நீ வந்து அந்த நடிகனை ஆதரிக்கலாம்? கேளுங்க, முதல்ல உங்கள் மனைவியை மாற்றுங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க.
நீ எப்படி வந்து என்னுடைய மகனாக இருந்துக்கிட்டு சத்யராஜ் கேட்கணும், ஏன் மகனாக இருந்துக்கிட்டு நீ எப்படி வந்து நான் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன், நீ எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் கேளுங்க. விஜய்க்கு எதிராக உங்கள் மகனை மாற்றுங்க. நீங்களும் ஒரு நடிகன் தானே, நீங்களும் ஒரு கூத்தாடி தானே. அப்போ உங்கள் மகனும் ஒரு நடிகன் தான், விஜயும் ஒரு நடிகன் தான். அப்போ நீங்கள் பகுத்தறிவுவாதி, ஆனால் நடிகர், ஆனால் நாங்களாம் பிரில்லியண்ட்டு. உதயநிதி யார்? அவர் மட்டும் நடிகர் இல்லையா? எத்தனை படம் நடிச்சுட்டு போனார்? அப்போ அந்த நடிகருடைய கட்சிக்கு தானே நீங்கள் வந்து ஆதரவு கேட்குறீங்க. இன்றைக்கி அடுத்த தலைமுறையில் யார் திமுகவினுடைய தலைவர்? இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் யார்? உதயநிதி அவர்கள் தானே. அப்போ உதயநிதி அவர்கள் தான் திமுகவினுடைய எதிர்காலம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒருவேளை திமுக ஜெயிச்சிருந்தா, ஒருவேளை சொல்ல முடியாது, ஸ்டாலின் அவர்கள் ஒதுங்கி உதயநிதியையே முதல்வராக்கி இருந்தால் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க? அப்போ உதயநிதி நடிகர் இல்லையா? அப்போ அவர் மட்டும் பகுத்தறிவுவாதி, விஜய்ங்கிற நடிகர் மட்டுமே என்ன முட்டாளா? ஸோ மக்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக பார்க்கிறார்கள், கூர்ந்து கவனிக்கிறார்கள், இவர்களுடைய பேச்சை வெறுக்கிறார்கள். அப்போது நடிகன் அப்படிங்கிறதுனாலே போய் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. திமுக கூட்டத்தில் நீங்கள் பேசுனதுனால கூட்டம் அதிகமாக வந்திருக்கும். சத்யராஜ் பேச்சை கேட்கணுன்னு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நடிகன், நீங்கள் ஒரு ஸ்டார், உங்களை திரையில் பார்த்துருக்குறோம். அப்போ சத்யராஜ் என்ன தான் பேசுகிறாரு, போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் போயிட்டு திமுக தடவாக பேசினார். அவரை பார்க்க, அவரோட பேச்சை கேட்க எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. உங்களை விட விஜய் பெரிய ஆள், அவரை பார்க்க இன்னும் அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க. 35 வருஷமாக சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு மனிதன், பல கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. முதல் முறையாக தாங்கள் நேசித்த ஒரு மனிதன் களத்துக்கு வர்றாரு, அது நம்ம ஊரில் வந்து பிரச்சாரம் பண்ண வர்றாருன்னா பார்க்கத்தான் வருவாங்க. பார்க்க வந்ததற்காகவே அந்த மக்கள் அது தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதுதான் இன்றைக்கி இவருடைய வீழ்ச்சிக்கு காரணம். இன்றைக்கி ஏன் திமுக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் உட்கார்ந்துருக்கு? காரணம் இந்த மனநிலை தான். யாரை பார்க்க வந்தா என்ன, விஜயை பார்க்க வந்தா என்ன, அஜித்தை பார்க்க வந்தா என்ன, உதயநிதியை பார்க்க வந்தா என்ன, ஸ்டாலினை பார்க்க வந்தா என்ன, சீமானை பார்க்க வந்தால் என்ன, யார் வந்தாலும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்களை பொறுப்பில் அமர வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை எங்கள் கைகளில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்கள் எதிரியின் கூட்டத்துக்கு அவர்கள் போனாலும் கூட அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை என்றுதான் ஒரு அரசு, நல்ல அரசு சிந்திக்க வேண்டும். அப்படி ஒரு வேளை திமுக அரசு சிந்திச்சிருந்தா ஒருவேளை இந்த கரூர் ஸ்டாம்பேட் அஸ்தம்பாவிதம் நிகழ்ந்திருக்காது. ஏன்னா இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான், ஜெனரல் டயர், அது சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்தது. அத்தனை இந்தியர்களை ஒரு குறிப்பிட்ட வளாகத்துக்குள்ள அடைத்து சுட்டு கொன்றார். அப்போ அதற்கு பிறகு அது வந்து ஒரு சுதந்திர போராட்ட காலம், பிரிட்டிஷ்காரங்க பண்ண செயல். பட் அதுக்கப்புறம் எத்தனை அரசியல் மீட்டிங்கில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க சொல்லுங்கள்? 5 பேர், 4 பேர், 10 பேர். ஸோ இதை தவிர்த்து பார்த்தா இந்தியாவில் எந்த விதமான கூட்டங்களிலும் 40 பேர், 30 பேர், 20 பேர் அரசியல் மீட்டிங்கில் இறந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒன்று அந்தளவுக்கு கூட்டமும் முதல்ல கூடாது, அப்படியே கூடினாலும் போலீஸ் ஃபோர்ஸு பவர்ஃபுல்லாக இருக்கும். காரணம் 2 விதம். ஒன்று வேண்டிய ஆளாக இருப்பார், அவருடைய மீட்டிங்க்கு வந்து அவர் கூட்டணி கட்சி தலைவராக இருப்பார், ஏதோ ஒரு முக்கியமான தலைவராக இருப்பார், அவங்க கூட்டத்துக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. இன்னொன்று, சில கட்சிகள் கூட்டம் நடத்தினாலே தேவையில்லாம் பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க, அந்த பகுதியில் ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க. அதனாலே பயந்துக்கிட்டே என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு, நிறைய போலீஸ் ஃபோர்ஸாக அந்த கூட்டத்துக்கு இறக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்குவாங்க. ஏதோ ஒன்று ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும். பட் விஜய் மாநாடுகளுக்கு அப்படிப்பட்ட பெரிய அளவிலான பாதுகாப்புகள் இல்லை. அப்போது இது முழுக்க இது ஒரு அரசினுடைய கடமை. அரசு சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த அப்பாவி 41 பேர்கள் இறந்திருக்க மாட்டாங்க. எல்லா வயதிலும் இறந்திருக்கிறாங்க. பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க, சிறுவர் சிறுமிகள் இறந்திருக்கிறாங்க, பெண்கள், அதாவது நடுத்தர வயது பெண்கள் இறந்திருக்கிறாங்க, கொஞ்சம் வயதான பெண்மணிகளும் இறந்திருக்கிறாங்க, வயதான ஆண்கள் மற்றும் கொஞ்சம் நடுத்தர வயது ஆண்கள், இளம் வயது ஆண்கள், இப்படி எல்லா வயதில் இருக்கிறவர்களும் அந்த கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்திருக்கிறாங்க. அப்போ இத்தனை வயதுடையவர்களும் இறக்கும் பொழுது அந்த இடத்துல விசாலம் இருந்திருந்தா, ஸ்பேஷியஸாக அந்த இடம் இருந்திருந்தா, அங்கே சரியான விதத்தில் காவல்துறை மக்களை கட்டுப்படுத்தி தடியடி நடத்தியோ அல்லது கூட்டத்தை அப்படி இப்படி பிரித்து ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் எப்படி நடந்திருக்கும்? ஏதோ ஒரு சிலர் வேணால் இறந்துருப்பாங்க, இல்லை சிலர் காயப்பட்டிருக்கலாம். இந்த அளவுக்கு 41 பேர் இறக்கும் அளவுக்கு ஒரு சம்பவம் இதற்கு முன்னால் இந்தியாவிலேயே நடக்கலை. முதன்முறை நடக்குது அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும்,
இது வழக்கமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் அந்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறதுனாலே 41 பேர் இறந்துருவாங்களா? ஸோ தூத்துக்குடியில் கூடாத கூட்டமா? தூத்துக்குடியில் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் இந்தியாவிலே கூடாத கூட்டம். ஒரு கடல், ஒரு சமுத்திரம், அதாவது மக்கள் சமுத்திரம், மக்கள் கடலின் மத்தியில் விஜய் அப்படிங்கிற ஒரு தாவேக தலைவர் மிதந்து போனார். அதுதான் உண்மை. அத்தனை மீட்டருக்கும் இடையில அத்தனை சுற்றுப்புறம் எங்கும் மக்கள் கூட்டம், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான 1 லட்சம் 1 லட்சத்துக்கு மேலான கூட்டம் கூடியிருக்குது. எத்தனை பேர் இறந்தாங்க? அப்போ கூட்டம் கூடினாலே மக்கள் இறப்பாங்கன்னா அதை விட பெரிய கூட்டம் எங்கே கூடியது? தூத்துக்குடியில் தான் கூடியது. எத்தனை பேர் இறந்தாங்க? அங்கே எத்தனை போலீஸ் உள்ளே இருந்தாலுமே அந்த மக்களை கட்டுப்படுத்த முடியுமா? போலீஸ் தலை கூட கண்ணில் தெரியாது. அந்த தூத்துக்குடியில் கூடின கூட்டமே சொல்லிடுச்சு, தமிழக மக்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்பதற்கு அந்த தூத்துக்குடியில் கூடிய கூட்டம் தான் சாட்சி. அது ஒரு பெரிய எழுச்சியாக இருந்தது. ஆனால் அந்த எழுச்சியில் கூட அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அல்லது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய இடத்துல கூட ஒரு உயிர் போகலை அப்படின்னா, அந்த கரூரில் ஒரு சின்ன இடத்துல போகுது அப்படின்னா சில ஆயிரங்கள், அதாவது 20,000 சொல்கிறாங்க, 27,000, 28,000 மக்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த இத்தனாயிரம் மக்கள் 30,000த்துக்கு உங்கள் கணக்குப்படி சொல்லணும் அப்படின்னா 30,000த்துக்குள்ள மக்கள் கூடிய இடத்துல எப்படி மக்கள் 41 பேர் இறந்தாங்க அப்படின்னா நீங்கள் இடம் கொடுத்தது சரியில்லை. அது ஒரு நல்ல இடமா, விசாலமான இடமா இருந்தால் நெருக்குனா லெஃப்ட் ரைட்டில் போகிறாங்க. முன்னே பின்ன போக இடம் இருந்தால் போகாமல் எப்படி இருக்க போகிறாங்க? அதற்கேற்ற இடம் இருக்கணும். லெஃப்ட், ரைட்டு, ஃப்ரண்ட், பேக், இந்த 4 திசைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் பொழுது ஒதுங்குவதற்கு, பிரிந்து போவதற்கு இடம் இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தால் கூட்டம் அதிகமாக இருந்தால் பின்னோக்கி தள்ள போகிறாங்க. தள்ள என்ன பண்ணுவாங்க? அந்த சைடு போவாங்க, இந்த சைடு போவாங்க, இப்படி போவாங்க, அப்படி போவாங்க. அப்போ அங்கே அந்த வாய்ப்பே இல்லை தானே. அதனால தானே நெரிசலில் சிக்கி இறந்தாங்க. யாராலையும் மூவ் பண்ண முடியல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜாலியன் வாலாபாக் மாதிரி ஆயிடுச்சுல்ல. டோரை க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி அவங்கள எல்லாரையும் ஜென்ரல் டயர் ஷூட் பண்ணி கொண்டார். இங்கே என்ன ஆச்சு? ஷூட் பண்ணி கொள்ளலை, எல்லாரும் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. மூவ் பண்ண இடம் இல்லை. ஒருவர் மேலே ஒருவர் நசுங்கி செத்து போகிற அளவுக்கு நிலைமை போச்சு. அப்போ இப்படி ஆகும், விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடும் என்று அரசிற்கு நன்கு தெரியும். இது ஏன்னா ஃபஸ்ட்டு கூட்டம் கிடையாது. ஏற்கனவே விஜய் மாநாடுகள் நடத்திட்டு தான் களத்துக்கு வந்திருக்காரு. அந்த 2 மாநாடுகளே எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் கூடியதுன்னு இந்தியாவுக்கே தெரியும். அதற்கு பிறகு ஏற்கனவே திருச்சி கிழக்கில் கூடின கூட்டம் என்பது அபரிமிதமானது. அடுத்து நாகப்பட்டினம் கூட்டம், அதற்கு பிறகு திருவாரூர் கூட்டம், அதெல்லாம் பண்ணிட்டு தானே இங்கே வந்தார். அங்கே எப்படியெல்லாம் கூட்டம் கூடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ கரூரில் மட்டும் கூட்டம் கம்மியாவா கூடும்? அதிகமாக தானே கூடும். அப்போ அதற்கேற்றபடி முன்னேற்பாட்டோடு அரசு செயல்பட்டிருக்க வேண்டாமா? அதற்கேற்ற இடத்த கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஸோ விஜய் மாதிரி ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள, மக்கள் அதிகம் கூடக்கூடிய ஒரு தன்மை பெற்ற ஒரு மனிதனுக்கு பெரிய இடத்த தான் கொடுக்கணும். இங்கே போய் கொடுத்தா நெரிசலில் சிக்கி மக்கள் இறந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லது தெரிந்தும் இதுதான் நடக்க வேண்டும் என்று காத்திருந்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு தாவேகா குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. ஆதவ அர்ஜுனாவானாலும், விஜய் ஆனாலும், அல்லது நிர்மல்குமார் ஆனாலும் இதை தான் கேள்வி எழுப்புறாங்க தொடக்கத்திலே இருந்து. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சாலும் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி ஒரு இடத்த கொடுத்தீங்க? நீங்கள் சொன்னது தானே நாங்கள் கேட்டோம், உங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை நாங்கள் புது கட்சி, அனுபவம் இல்லாத கட்சியாகவே கூட, நம்ம அனுபவம் உள்ள கட்சி, அனுபவம் உள்ள நீங்களும் எங்களை வழி நடத்தணும் இல்லையா? நாங்கள் தான் அனுபவம் இல்லாத கட்சி. அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு ஆர்டர் போடணும். இப்போ விஜய் கேட்டிருக்கிறாரு, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, நீங்கள் இதில் பெரம்பூரில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, டைமும் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க, வேண்டாம் கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம்னு சொன்னீங்க. உங்கள் பேச்சை கேட்டுட்டு நானும் திரும்பி போயிட்டேன், போய் சாரியும் கேட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஏன் கரூரில் செய்யலை? நீங்கள் சொல்லியிருந்தால் நானும் கேட்டுட்டு திரும்பி போயிருப்பேன்ல. சார் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம் சார், ஏதாவது அசம்பாவிதங்கள் நேரும்னு நீங்கள் சொல்லியிருந்தா நான் பெரம்பூரில் திரும்பி போனது போல் நான் திரும்பி போயிருக்க போகிறேன், மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க போகிறேன். ஆனால் நீங்கள் எதுக்கு அவ்வளோ அழகாக என்னை பிடிச்சி அத்தனை கிலோமீட்டர் அழகாக கொண்டு வந்து போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு வந்து நீங்கள் என்னை கூட்டத்துக்குள்ளே விட்டீங்க? நான் கூட அன்னைக்கு இதில் இருக்கிற சதி தெரியாமல் அன்றைக்கி நான் நன்றி சொன்னேன். பட் இப்போ தான் தெரியுது, அதுக்கு பின்னால் தான் தெரிஞ்சது இதுக்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ
அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது, கூடி இருக்கிறது, கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த இடத்துல விஜயோடைய பஸ் நுழைந்தால், விஜய் உள்ள வந்தால் என்னென்ன அசம்பாவிதம் நேரும் என்று ஒரு கணித்திருக்க வேண்டாமா ஒரு காவல்துறை? அவர்கள் கணித்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்த உத்தரவு, மேலெடுத்து உத்தரவோ அல்லது ரகசிய உத்தரவோ, அதை கடைபிடிக்க வேண்டியது தான் அவர்களுடைய கடமை. அவங்களுக்கு புரிஞ்சாலும் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்களால கேட்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ சுற்றி சுற்றி இத்தனை விஷயங்களை சொன்னாலும் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது தமிழக அரசால் நேர்ந்த ஒரு விபத்து. மக்கள் 41 பேர் இறந்ததுக்கு காரணம் தமிழக அரசு. அது ஏன் தமிழக அரசுன்னு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, திமுக அரசோ அதிமுக அரசோ தாவேக அரசோ அவங்க கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க. பட் தமிழகத்துக்குன்னு ஒரு அரசு இருக்குது. தமிழக மக்களுக்கென்று ஒரு நிலைத்த அரசு இருக்கிறது. அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. கட்சிகள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தமிழக அரசை நிர்ணயிப்பார்கள், ஆட்சி செய்வார்கள். அவங்க அதற்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த தமிழக அரசை எடுத்து அவங்க நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் திமுக அரசு, அதிமுக அரசு, தாவேக அரசு. அவங்க உத்தரவிடும் டைரக்ஷனில் அந்த தமிழக அரசு போகும். பட் எப்பவுமே பர்மனண்ட்டாக இருக்கிறது தமிழக அரசு. அது அதிகாரிகளை உள்ளடக்கியது, தலைமைச் செயலகத்தை உள்ளடக்கியது, மூத்த அதிகாரிகள் தொடங்கி இளநிலை அதிகாரிகள் வரைக்கும், மாவட்ட அதிகாரிகள், மாநில அதிகாரிகள், வட்ட அதிகாரிகள் மற்றும் நகர அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரிகள் என கீழ்மட்டம் வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதை முன்பு மு க ஸ்டாலின் அவர்கள் இயக்கினார். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக இயக்கியது. இப்பொழுது தாவேகா, விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேகா இயக்குகிறது. 5 வருடம் கழித்து இந்த கட்சியே தமிழக அரசை இயக்கினாலும் இயக்கலாம், அல்லது வேறு கட்சி ஆட்சிக்கு வரலாம். பட் தமிழக அரசு என்பது நிலைத்த தன்மையுடையது. காவல்துறை என்பது நிலைத்த தன்மையுடையது. புதுசாக காவல்துறையை மாற்றிக்கிட்டேவா இருக்கிறாங்க, ஆட்களை மட்டும்தான் மாற்றுவாங்க. பட் தமிழ்நாடு காவல்துறை என்பது எக்காலத்திலும் இருக்கக்கூடியது. அப்போ அந்த தமிழ்நாடு அரசினுடைய அலட்சியம் அல்லது முன் எச்சரிக்கை இல்லாத நடவடிக்கைகளால் தான் 41 பேர் இறந்தாங்க. அப்போ அந்த தமிழ்நாடு அரசினால் இறந்த 41 பேருக்கும் இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்குகிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? நேற்றைய தமிழ்நாடு அரசை இயக்கிய திமுக அரசு, அவர்களுடைய அலட்சியம், அவர்களுடைய தவறுகளினால் இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கு. இன்று தமிழ்நாடு அரசை இயக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் இன்னொன்று, அந்த சம்பவத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவர் போய் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்தது, அவருக்கு அந்த பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் கலந்து கொண்ட மீட்டிங்கில் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? ஸோ அவர் இன்னும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். அப்போ அவரே ஆட்சிக்கு வரும்பொழுது நாம் கலந்து கொண்ட மீட்டிங்கில் தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தினால இத்தனை உயிர்கள் போயிருக்கு. இப்போ அந்த தமிழ்நாடு அரசை இயக்கக்கூடிய இடத்துக்கு தானே வந்திருக்கிறோம் எனும் பொழுது, அரசின் அலட்சியத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் மூலமாகவே பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அதற்கான முயற்சியை முன்னெடுத்து பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? நடிகனை பார்க்க போய் உயிரை விட்டாங்க அப்படின்னா யாரை வேணால் பார்க்க போய் உயிரை விடுவாங்க. உயிரை விடணும்னா யாரும் போகிறாங்க? கோயில் திருவிழாக்கள் நடக்குது, பெரிய பெரிய தேரோட்டங்கள் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கூடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் அலையாக இருக்குது. நீங்கள் அதில் சில பேர் இறந்துடுறாங்க, நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? உங்கள் தெய்வத்தை பார்க்க போய் நீங்கள் உயிரை விட்டதுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுக்கணுமா அப்படி நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்? அப்படி ஒரு தேரோட்டம் நடக்க போகுது, ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு அவங்க ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து இத்தனாம் தேதி நடத்த போகுது, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேட்க வேண்டியதே கிடையாது. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் லோக்கலில் எந்தெந்த திருவிழாக்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வரும், அதில் எது பெரிய திருவிழா, எது சின்ன திருவிழா, அதில் எத்தனாயிரம் போலீஸ்கள் தேவைப்படும், டிராஃபிக்கை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், மாற்றி விடணும், போக்குவரத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எப்படி இந்த திருவிழா நடந்து முடியும் வரை எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நகரத்தை பாதுகாப்பது, மக்களை பாதுகாப்பது, எல்லாவற்றையும் காவல்துறை தான் பொறுப்பெடுத்து கொள்ளும். நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனாலே அந்த ஊரில் இருக்கிற எந்தெந்த திருவிழாக்கள், அங்கே முக்கியமான திருவிழா,
அது எந்த மாதத்தில் வரும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே ஊரில் யார் பெரிய அக்யூஸ்டு, அந்த ஊரில் எதெல்லாம் பொதுவாக க்ரைம் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும், எந்தெந்த ஊர்கள் எல்லாமே கொஞ்சம் பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற ஊர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது போலீஸ் இறங்கி கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்று போராடி அந்த மக்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க, கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துவாங்க, டிராஃபிக் கிளியர் பண்ணுவாங்க, போக்குவரத்தை மாற்றி விடுவாங்க, வழியை மாற்றி விட்டு அப்படி இப்படி வெளியூர்லேருந்து வருகிற வாகனங்கள் தடை இல்லாமல் போகிறதுக்கு வழி ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் செய்து தான் அந்த பெரிய கூட்டம் கூடுகிற திருவிழாவில் அல்லது தேரோட்டத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் எந்த உயிர் சேதமும் வராமல் காப்பாற்றுகிறார்கள். அப்படியும் இருவர் இறப்பது தவிர்க்க முடியாததாகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு போலீஸுடைய ஒரு கடமை, புரியுதுங்களா? ஸோ நடிகனை பார்க்க போனா என்ன, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அது என் ஒரு இந்திய குடிமகனுடைய உரிமை. விஜயை பார்க்க போய் உயிரை விட்டால் அப்போ மட்டும் அந்த உயிருக்கு மரியாதை இல்லாமல் போயிடுமா? யாரை பார்க்க போனால் என்னையா, உயிரை விடணும்னா போகிறாங்க எல்லாரும். விஜயை பார்க்க போனால் உயிர் விடுவேன்னு யாரும் நினைப்பாங்கல்ல? என்னைக்கு அது நடந்திருக்கா? ஏற்கனவே இந்த மாதிரி யாரையோ ஒருத்தர் பார்க்க போய் இறந்துருந்தாங்கன்னா மக்கள் நிச்சயமாக விஜயை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. பட் இது மாதிரி தான் நடக்கலையே. கூட்டத்துக்கு போய் என்னையா உயிர் போயிடும்? அது நம்ம ஊர், நம்ம கரூர், நம்ம ரோடு, நாம் பார்த்த ரோடு, நாம் பார்த்த விஜய், அவர் வரப்போகிறார், நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, பரவாயில்ல, வந்துட்டாருன்னா பார்த்துட்டு போயிட போகிறோம், நிற்கிறாங்க. இங்கே இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கணும், மக்களுக்கு எப்படி தெரியும்? தான் பொதுமக்களால் அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது. அரசு தான் பொதுமக்களுக்காக அப்படி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பொதுமக்கள் என்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள், ஒவ்வொருவரும் தனித்தனியாக அப்படி சிந்திக்க முடியாது. அவங்க பொது புத்தியில் தான் சிந்திப்பாங்க, சந்தோஷத்தோடு தான் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க. ஒரு இடத்துல பெரிய இலவசம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு 50,000 ஃபோனை 5,000 கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவெல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல போய் நிற்க தான் செய்வான். அதான் பொதுமக்கள். அரசு தான் இறங்கி இதெல்லாம் கவனிக்கணும், கிளியர் பண்ணணும், புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஊருடைய சட்டம் ஒழுங்கு எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குது? காவல்துறையின் கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஒரு ஊரில் டிராஃபிக் திடீர்னு ஆயிட்டாலும் உடனே கிளியர் பண்ண போலீஸ் தான் வராங்க. அதுக்குன்னு தனியாக டிராஃபிக் போலீஸ் இருக்குது. திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சு விட்டுக்கிறாங்கன்னா உடனே போலீஸ் வருவாங்க, அதில் கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஊரினுடைய நிர்வாகம், சட்டம் ஒழுங்காக அந்த ஊர் நடக்கிறதுக்கு, லா அண்ட் ஆர்டராக அந்த ஊர் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல பொறுப்பேற்றுக்கொள்வது காவல்துறை தான். அவர்கள் இறங்கி வேலை செய்யலைன்னா ஒரு ஊரே கலவரக்காடாக தான் மாறி நிற்கும். அவர்கள் பணி செய்வதனால்தான், இரவும் பகலும் அங்கே பணி செய்வதால் தான் ஒவ்வொரு ஊரும் கட்டுக்குள் இருக்கிறது, கட்டுப்பாட்டோடு இருக்கிறது, ஒழுங்கோடு இருக்கிறது. வெளியூர் மக்கள் அந்த ஊருக்குள்ளே நிம்மதியாக திரும்பி போகிறாங்க. ஸோ அப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் கரூருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? அந்த ஊருடைய காவல்துறை, அந்த மாவட்ட காவல்துறை. அந்த காவல்துறையை மட்டும் நாம் குற்றம் சுமத்த முடியாது. அவங்களுக்கு மேலே இருந்து ஆர்டர் போட்ட தமிழக அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, அந்த அரசின் கீழ் செயல்படுகிற அமைச்சர்கள் எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதனால எல்லாம் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டு. கரூர் என்பது உன்னுடைய கோட்டை, நீ இல்லாமல் எங்கள் அணுவாசியாது. அப்போது நீ இருக்கிற ஒரு ஊரில் எப்படி நடந்துச்சு, நீ தான் காரணம் என்று பல்வேறு தரவுகளை முன்வைக்கிறார்கள். அப்போது நடிகனை பார்க்க போய் உயிரை விட்டாங்க அப்படின்னு கேவலமாய் பேசுவது, அவர்களுக்கெல்லாம் எதுக்கு அரசு வேலை, நாங்கள் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறோம், எங்களுக்கு அரசு வேலை கொடுக்கல, நடிகனை பார்க்க போய் உயிரை விட்டவங்களுக்கு அரசு வேலையா அப்படின்னா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அரசை நம்பி ஒரு இடத்துல, பொது இடம், அங்கே ஒரு மனிதன் வருகிறார், பிரபலமான மனிதன், அவரை பார்க்க போனவர்கள் இறந்து போனதுக்கு அரசு தான் காரணம். அப்போது அரசு தான் நிவாரணம் வழங்கணும், அரசு தான் ஆறுதல் சொல்லணும், அரசு தான் தனிப்பட்ட விதத்தில் பரிகாரம் செய்யணும். விஜய் தன் பங்குக்கு ஏற்கனவே 20 லட்சத்தை கொடுத்துட்டார், ஒவ்வொருவருக்கும் இழப்பீடாக 20 லட்சம் கொடுத்துட்டார். இப்போ அரசின் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யணும். இந்த மக்களுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது. இன்னைக்கு இந்த அரசு வேலை இப்போ ஈடு செஞ்சிருமா? பிஞ்சு குழந்தைகள்லாம் நசுங்கி செத்தது, இந்த அரசு வேலை போயிட்டு அந்த பிஞ்சு குழந்தைகளை திரும்ப கொடுக்குமா? ஒருத்தர் தன்னுடைய மனைவி இழந்து குழந்தையோட நிற்கிறாரு, தனி மனிதனாக நிற்கிறான். ஒரு ஆண் மனைவி இல்லாமல், குழந்தைக்கு இன்னும் விவரமே தெரியல, அப்பா அழுகிறாரு, பிள்ளை பார்த்து சிரிக்குது, அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல, அவங்க அப்பா ஏன் அழறாரு அப்படின்னு கூட தெரியல. பணி நியமன ஆணை வாங்கும்பொழுது எப்பேற்பட்ட வலி அது. அந்த மனிதனுக்கு அந்த வேலையை வாங்கும்போது கூட சந்தோஷம் இல்லை. ஏன்?
மனைவி இறந்து நமக்கு இப்படி ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்கிற வலி குத்துது மனசு. அதை விஜய் பார்த்து அழுகுறார். அவருக்கு புரியுது இந்த எமோஷன், இந்த இழப்பு, லாஸ் என்பது ஈடு செய்ய முடியாதது. இப்படி நாம் 20 லட்சத்தை கொடுக்கறதுனாலையோ அல்லது இத்தனை பணி நியமன ஆணையை கொடுக்குற கலெக்டர் போஸ்டிங்கே கொடுத்தா கூட இன்னார் கலெக்டர் ஆகிட்டார்னா அந்த கலெக்டர் ஆகிறத பார்க்கறதுக்கு இறந்து போன குடும்பத்தார் இருக்கணும் இல்லை? அந்த இழப்பு அங்கே பெருசாக இருக்குது. மனைவி இல்லை, ஒருத்தருக்கு வந்து மனைவி இறந்துட்டாரு, மகளை இறந்துட்டாங்க, வயதான மனிதர். அந்த வயதான காலத்தில் அவருக்கு வந்து தன்னுடைய மனைவியினுடைய ஆதரவு தேவை, மகளுடைய ஆதரவு, 2 பேரும் இழந்து நிற்கிறாரு. அவருக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்வீங்க? இந்த வேலை ஆறுதல் கொடுக்குமா? பட் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்ன? அவர் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருக்கு ஒரு வருமானம், அந்த பணம் வந்துச்சுன்னா அவர் தன்னுடைய எதிர்காலத்தை கொஞ்சமாக இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு வாழ முடியும். அதுக்கான ஒரு நம்பிக்கையை அரசு கொடுக்குது. அவங்கள போய் உங்களுக்கு எல்லாம் பணி நியமன ஆணையம், அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கிறோம், அவங்கள வந்து ரொம்ப மோசமாக பேசி உங்களுக்கெல்லாம் இந்த வேலை தேவையா அப்படி இப்படின்னு திட்டுறவெல்லாம் யார்? தமிழன். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் யார்? தமிழர்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள். ஒருவேளை நீ யதார்த்தமாக விஜய் வராரு, நீ போயிருந்து நீங்கள் பார்க்காம இருப்ப, எதிரியாக இருந்தாலும் போய் பார்ப்பான். விஜய் வராருன்னா, ரஜினிகாந்த் வராருன்னா, திமுக அண்ணா, அதிமுக என்ன, நாத்தாக்கா அண்ணா, எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் போவாங்க தான். ஒரு நடிகர் வராரு நம்ம ஊருக்கு அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்க தான் போவாங்க. போனவங்க எல்லாருமே டிவிகேக்காரங்க அப்படின்னோ அல்லது வந்துட்டு விஜயை மட்டும் நேசிக்கிறவர்கள் அப்படிங்கிற வெறுக்கிறவர்கள் தானே போவாங்க ஒரு நடிகனை பார்க்க. மு.க. ஸ்டாலின் வராரு எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் பார்ப்பாங்க. மு.க. ஸ்டாலின் வர போய் பார்ப்போம், பிரச்சாரம் பண்ண வராரு. திமுககாரரு தான், அதுக்கு அதிமுககாரங்க போகாமல் இருப்பாங்களா? கூடுற கூட்டம் எல்லாம் திமுககாரன் மட்டும்தான் கூடுவான் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கூட்டம் கூடுதுன்னா, ஒரு பெரிய ஆள் வராருன்னா எல்லா கட்சிகளை ஆதரிக்கிறவர்களும் போவாங்க, எல்லா ரசிகர்களும் தான் போவாங்க. அப்போ நீங்கள் அவங்களை எப்படி பார்க்கணும்? தமிழக மக்களாக தான் பார்க்கணும். நம் சக தமிழர்கள் ஏதோ யதார்த்தமாக வந்து நடிகர் வர்றாருன்னு பார்க்க போனாங்க. அதில் நிறைய பேருக்கு அவர் வந்து ஃபேவரட் ஆக்டராக இருக்கலாம் அல்லது ஃபேவரட் லீடராக இருக்கலாம். சில பேருக்கு அவர் பிடிக்காதவராக கூட இருக்கலாம். அதில் செத்து போனவங்க சில திமுககாரங்களாக கூட இருக்கலாம், அதிமுககாரங்களாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒன்று பொதுமக்கள் இறந்துட்டாங்க, விலையேற பெற்ற உயிர்களை இழந்துட்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் விஜய் மீது வைத்த அன்பை மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை. தன் வீட்டில் இவ்வளவு பேரை இழந்த பிறகு யார் வந்து விஜயை நல்ல வார்த்தை சொல்லி பேசுவாங்க? சாபம் தான் விடுவாங்க. பட் அந்த கரூர் மக்களுடைய அன்பு விலையேற பெற்றது, மாசு மறுவில்லாத ஒரு பேரன்பு, அந்த மக்களுடைய அன்பு. அப்பவும் விட்டு கொடுக்காம விஜய் மேலே என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவும் பேசின பேரன்பு கொண்ட மக்களுக்கு தான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக முந்தைய அரசு செய்த தவறுக்கு பரிகாரமாக பிந்தைய தன் தலைமையிலான அரசின் மூலம் விஜய் பரிகாரம் செய்கிறார். அது அவருடைய அதிகாரம், அது அவருடைய உரிமை. அவர் பணி நியமன ஆணையை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க அதிகாரம் இருக்குது. ஒரு அரசுக்கு அந்த தார்மீக உரிமை, தார்மீக அதிகாரம் உண்டு. அது யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஜெயலலிதா ஆண்டப்ப, கலைஞர் ஐயா ஆண்டப்ப, அப்புறம் எடப்பாடி ஐயா, அப்புறம் ஸ்டாலின் ஐயாலாம் ஆண்டப்ப எத்தனை பேர் விபத்துகளில் இருக்கிறவங்க, தொழிற்சாலை விபத்துகளில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு வந்துட்டு அரசு வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க போய்ட்டு விபத்தில் செத்ததுக்கும் ஏதோ ஒரு தொழிற்சாலை விபத்தில் செத்ததுக்கும் அரசு வேலை எதுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்களா? கேட்கல. ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல், ஒரு எதிர்கால நம்பிக்கையை அரசு கொடுக்குதுன்னு தான் அமைதியாக போனோம். இன்னைக்கு விஜய் ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது? பிரச்சனை விஜய் அப்படிங்கிற மனிதன். கரூரில் ஒரு கால் வைக்கக்கூடாது, ஓட ஓட அந்த ஊரில் விரட்டி அடித்தோம். இப்பேற்பட்ட ஸ்கெட்சை போட்டு அந்த ஸ்கெட்சில் அந்த மனிதன் சிக்கி திக்கி தடுமாறி நிலைகுலைந்து ஒன்றுமே பேச முடியாமல் கூனி குறுகி அந்த மனிதன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் நடந்து போனார். எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் செய்தியாளரை சந்திக்கல, ஒரு இரங்கல் சொல்லலை அப்படின்னு நீங்கள் பேசுனது எவ்வளோ பெரிய கொடுமை. திட்டமிட்டு நடந்ததாகத்தானே சொல்லப்படுது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தாவேகோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். மக்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் நெட்டு முழுக்க ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், எங்கே வேணால் போய்ட்டு கரூர் சம்பந்தமாக பேசினா பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? அது திமுக அரசு திட்டமிட்டு செய்தது, செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செய்தது, அப்படி தானே சொல்கிறாங்க. யார் விஜயோட தவறுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? அப்படி சொல்கிறவங்க ரொம்ப ரேஷியோ ரொம்ப கம்மி தான். அதனால தான் விஜய் முதல்வர் ஆனார். உண்மையிலே இது விஜயினுடைய தவறுன்னு பொதுமக்கள் நினச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் தாவேகா வென்றிருக்கவே முடியாது. பாவம், அந்த மனிதன் அரசியலுக்கு வந்த மனிதனை இப்படி சதித்திட்டம் தீட்டி சிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய அனுதாபமாக தான் மாறிச்சு. பாவம் பார்த்தாங்க அந்த மக்கள்.
அந்த மனிதன் ஏதோ யதார்த்தமாக போனார், நல்லது செய்ய வந்த மனுஷனை இப்படியெல்லாம் அந்த திமுககாரன் இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி கொண்டு போய் சிக்க வச்சுட்டானுங்க. அப்படி மக்கள் நினச்சதுனால தான் இன்றைக்கி சிஎம்மாக உட்கார்ந்துருக்கிறார். ஓகே, ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்து அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் நிவாரணம் கொடுப்பதை, அரசு வேலை கொடுப்பதை தவறு என்று சொல்ல முடியாது. கள்ளச்சாராயம் குடித்து 63 பேர் செத்தாங்க. எதுக்கு அரசு எடுத்து இழப்பீட்டு தொகை அள்ளி அள்ளி கொடுத்துச்சு? கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம். அந்த சட்டப்படி குற்றமாய் செய்யப்பட்ட ஒரு செயலில் போயிட்டு பொதுமக்களாக இருக்கிறவர்கள் கள்ளச்சாராயம் குடித்தது தப்பு. அதில் 63 பேர் இறந்து போக தமிழ்நாடு அரசு, முந்தைய திமுக அரசு பல லட்சங்களை எடுத்து கொடுக்கலையா? அப்போ கேட்கலாமா, எங்கள் பணத்தை, வரி பணத்தெல்லாம் எடுத்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு எதுக்கையா கொடுக்குறேன்னு கேட்டிருக்கும். அப்போ கேட்க மனசு வரல இல்லை? அப்போ கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு அரசோடைய பணத்தை எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அரசை நம்பி ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம், அதுக்கு போக தானே மக்கள் வராங்க. மக்கள் வருவாங்கன்னு தானே ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பிரச்சார கூட்டமே நடத்துகிறாங்க. நீங்கள் திமுக நடத்தலையா? அதிமுக நடத்தலையா? நாதக நடத்தலையா? எதுக்காக நடத்துகிறோம்? மக்களை சந்திக்க தானே நடத்துகிறோம். அவங்க மத்தியில் போய் அவங்க முன்னாடி நின்று பேசணும்னு தானே நம்ம ஒரு பிரச்சார கூட்டமே நடத்த அனுமதி கொடுக்குறோம், அனுமதி வாங்குகிறோம். அப்போ விஜய்க்கும் அதே உரிமையோடு தான் அவரும் கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு விஜய் மேலே நாம் பழி போட்டு என்னென்னோ பண்ணினோம். ஆனாலும் மக்கள் யார் பக்கம் நின்னாங்க? மக்கள் விஜய் பக்கம் தான் நின்றாங்க. விஜய் பக்கம் தான் நியாயம் இருக்குது, விஜய் என்ன செய்வார் அப்படின்னு மக்கள் உறுதியாய் நம்பினார்கள். பாயிண்டாக மக்கள் தான் பல விஷயங்களை எடுத்து முன் வச்சாங்க. விஜயை மக்கள் விட்டு கொடுக்கல. உண்மையின் பக்கம் தமிழக மக்கள் நின்றார்கள். அதனால தான் உண்மையை வெற்றி பெற வைத்து இன்று அதே கரூரில் விஜய் போய் கால் வச்சுட்டார். அதை தான் உங்களால் தாங்க முடியல. ஓட ஓட கரூரை விட்டு விரட்டி அடித்தோமே, திரும்ப கரூருக்கு வருவியா? காலை வைப்பியா? எங்கள் கோட்டையிலே வந்து கால் வைக்கிறியா? எங்கள் கோட்டையிலே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டாக பாடுற நீ நாகப்பட்டினத்தில் பாடியிருக்கலாம், திருவாரூரில் பாடியிருக்கலாம், பேசியிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம், அல்லது திருச்சி கிழக்கில் பேசியிருக்கலாம். இது கரூர். பிரகாஷ் சொல்லுவார்ல, இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா மதுரையை பற்றி. எந்த மதுரையில் வந்து கால் வைக்கிற? ஏய், இவன் சாதாரணமாக சாகக்கூட, அவனை பீஸாக வெட்டி எறிங்கடா அப்படின்வார். ஏன்? முத்துப்பாண்டி கோட்டை மதுரையிலே வந்து நீ சென்னையிலேருந்து வந்து கால் வச்சுட்ட, மேலே கை வச்சிட்டியா? யாருன்னு உனக்கு காட்டணும் அப்படின்ற அந்த மாதிரி கரூரில் கால் வச்சதுக்கு தண்டனை விஜய்க்கு பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அது உள்ளுக்குள்ளே விஜயை வாட்டி வதச்சுது. அதனால தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட விஜய் அங்கே வருவார்னு எதிர்பார்த்தாங்க, போகலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆறுதல் சொல்ல வருவாங்க, போகலை. அப்போ கமெண்ட்லாம் என்ன சொல்லி திட்டினாங்க? இதே திமுக காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், உன்னால் 41 பேர் செத்தாங்க, அதுக்கு கூட ஆறுதல் சொல்ல போகாதவன் நீ அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அவர் மனசில் ஒரு வைராக்கி வச்சுருந்துருக்காரு, முதல்வராகி அதே ஊரில் கால் வைக்கணும். அப்போ சொல்லிட்டு தான் போனார், இன்னும் 6 மாதம்தான் மக்களே, இந்த ஆட்சி மாறும். போலீஸ் சார் அப்படின்னு சொன்னார். இன்னும் 6 மாதம்தான் சார், ஆட்சி மாறும், இப்படியே இருந்துடும் நினைக்காதீங்க, தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி ஆட்சி மாறிச்சு. இன்னைக்கு முதல்வராக அதே ஊரில் வைராக்கியமாக போய் கால் வச்சிட்டார். அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு எங்கே போகிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விஜய் கரூருக்கு போகக்கூடாது, அங்கே போய் கால் வைக்கக்கூடாது. ஒரு தமிழக முதல்வரை ஒரு ஊருக்குள்ளே கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுது. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நல்லா கடுமையாக திட்டி விமர்சித்து துரத்தி விட்டுட்டாங்க, தடையை நீக்கினாங்க. முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்லணுமா? இல்லை முதல்வர் இதை தான் பேசணும்னு நாங்கள் சொல்லலாமா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? கேஸில் முதல்ல அவருடைய அக்யூஸில் அவரோட நேமே இல்லையே, நீங்கள் எப்படி அவரை குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்கிறீங்க? நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. விஜயை போய் குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் எப்படி அங்கே போகலான்னு கேட்டால், அவர் முதல்ல கேஸ் எஃப்ஐஆரில் ஒரு பேரே கிடையாது, அவர் குற்றம் சாட்டப்பட்டவரே கிடையாது. நீங்கள் எப்படி அவர் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டு ஜட்ஜ்மெண்ட் யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையிலேயே கொட்டி அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் தடை நீங்கி விஜய் போனார். என்ன ஒரு கன்னிங்னஸ்! முதல்வராக இல்லைனாலும் கரூரில் கால் வைக்கக்கூடாது, முதல்வராக ஆனாலும் கரூரில் கால் வைக்கக்கூடாது. அப்படி என்ன கரூர் வந்து இந்தியாவிலே கிடையாதா? அது என்ன ரஷ்ய நாட்டு இடமா இல்லை அமெரிக்காவுடைய இடமா? ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போக உரிமை இல்லையா? அதர் ஸ்டேட்டுக்காரன் கரூரில் வந்து வேலை செய்வான், விஜய்க்கு போக தான் உரிமை இல்லையா? இல்லை ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கு தான் கரூருக்குள்ளே கால் வைக்க உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு கேஸ் அது. அந்த கேஸ்க்கு உண்மையிலே அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. அப்படி இவ்வளவு தடைகளை உடைத்து கொண்டு அந்த கரூரில் கால் வச்சு காமிச்சிட்டார் விஜய். ரோட் ஷோ போக அப்போ அனுமதி கிடைக்கல, இப்போ ரோட் ஷோ போய் காமிச்சிட்டாரு.
அந்த மக்களும் திரண்டு வந்து அன்பை பொழிந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அங்கே வச்ச பணி நியமன ஆணை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிற கரூரை சேர்ந்த அந்த அதிமுக பிரபலத்தை முன்னாடி தன்னோட கட்சியில் சேர்த்து தன்னோட கட்சியை பலப்படுத்திட்டு தான் கால் வச்சார். அப்போ இவ்வளோ நாள் காத்திருந்திருக்கார். திரும்ப கரூருக்குள்ளே போகும்போது பலமாக போகணும், பவர்ஃபுல்லாக போகணும், அதிகாரத்தோடு போகணும். எந்த ஊரில் கால் வைக்கும்போது அதிகாரம் இல்லாமல் நம்மளை இப்படியெல்லாம் பிரச்சனையில் சிக்க வச்சு விரட்டி அடித்தாங்களோ அதே ஊரில் அதிகாரத்தோட கால் வைக்கணும்னு அதிகாரத்தோடு போய் கால் வச்சு காமிச்சிட்டார். இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், அந்த மக்களுக்கு என்ன செய்தாலும் அந்த இழப்பை அது ஈடு செய்ய முடியாது. அவர்களுடைய இழப்பு என்பது மிகப்பெரியது. ஒருத்தர் முகத்தில் கூட சந்தோஷம் இல்லை. எல்லார் முகத்துலையும் கண்ணீர், அழுக, சோகம், அவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒரு அரசு வேலையை நம்ம சகோதரர்கள் அவங்களுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து அவங்கள ஒரு ஆறுதல் படுத்தி அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ இந்த 31 பேருக்கு வேலை கொடுத்தனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய வேலைக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் வீணாக போயிடுவாங்களா? அப்படி இந்த அரசு வந்த பிறகு மின்சாரத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் காலி இடங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. முந்தைய அரசு செய்யலை. அப்போ இது வேலை கொடுக்கிற அரசு. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலை கொடுக்கும். உடனே நீங்கள் 31 பேருக்கு எங்களுக்கு நாங்கள் படிச்சுட்டு காத்திருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை அவங்களுக்கு கொடுக்குறீங்கெல்லாம் பேசக்கூடாது. இது மனிதாபிமானமற்ற செயல். இப்படி எத்தனையோ பணி நியமன ஆணையை எந்தெந்த விபத்துகளில் இறந்தவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசின் மீது ஒரு கடுமையான ஒரு கோபம் மக்கள் மத்தியில் எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனையில் எழப்போகிறதோ அப்பெல்லாம் உடனே அரசு ஒரு பெரிய இழப்பீட்டு தொகையையும் அரசு பணியையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அவங்க வாயை அடைக்கும், மக்களுடைய கோபத்தை தணிக்கும். இதுதான் ஆண்டாண்டு காலமாக காணப்படும் விஷயம். அதை மற்றவர்கள் செய்தப்போ இந்த மக்கள் யாரும் விமர்சிக்கலை. இன்று விஜய் செய்யும் பொழுது விமர்சிக்கிறார்கள் என்றால் தனி மனித காழ்ப்புணர்ச்சி, வன்மம். விஜய் என்றாலே இவர்களுக்கு வன்மம், தாவேகா அப்படின்னாலே இவங்க மனசில் ஊறி போயிருக்கிற வன்மம். அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை விஜய் அழிச்சிட்டாரு. ஆண்டாண்டு காலமாக கட்டி காத்த பெருமை எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை கூட தன் பக்கம் இழுத்து கொண்டுட்டார். இந்த அரசை அமைக்க முடியாது, 108 இடம் தானே நினச்சி என்னென்னோ செய்து பார்த்தோம். அரசை அமைத்ததோடு இல்லாமல் அதுவும் தங்களிடத்தில் இருந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து கொண்டு போய் அரசையும் அமைத்து அவங்களையும் தன் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னு தாங்க முடியாத தீராத சோகம் திமுகவினரை வாட்டி வதைக்கிறது. நாதாகான்னு ஒரு கட்சி விஜய் மீது வன்மத்தை கொட்டுவதையே தங்களுடைய கொள்கையாக மாற்றிக்கொண்ட ஒரு கட்சி, தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்தி செயல்பட்ட இயக்கம் இன்று விஜயை எதிர்ப்பது தான் தங்களுடைய தேசிய கொள்கை என மாற்றிக்கொண்ட ஒரு இயக்கம். இவர்களெல்லாம் இன்னைக்கு கடுமையாக போராடுறாங்க, கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. வாட் எவர் இட் இஸ், பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவர் யாருக்கு வேண்டுமானால் வேலை கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை தடை செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தால் தான் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழக இன்றைய முதல்வர் பரிகாரம் செய்திருக்கிறார். அதை குறை சொல்ல யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, தகுதியும் இல்லை. அப்படிங்கிறது தான் நம்முடைய நிருபன் பார்வை. நிருபன் டிவி நேயர்களே, மீண்டும் இன்னொரு நிருபன் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ஷினி.